வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நாம் அறிவித்தது போலவே குஜராத்தில் கடும் வெள்ளம். அடுத்தடுத்த 2 நாட்களிலே சுமார் 190 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. ஒரே நாளில் 90 சென்டிமீட்டர்லாம் பெய்திருக்கு. சில இடங்களில் 100 சென்டிமீட்டரும் சில இடங்களில் பெய்திருக்கிறது. ஆக நினைத்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு என்று. காற்று குவிதல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். இந்த குஜராத் வெள்ளப்பெருக்கு அடுத்து ராஜஸ்தான், அடுத்து பாகிஸ்தான் என்றும் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தோம். அதே போல இன்னொன்று நுழைந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கம் வழியாக, மேற்கு வங்கம் ஒடிசா வழியாக, மேலும் வட மாநில பகுதியை நோக்கி. அதுவும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு வந்து பாகிஸ்தானுக்கு போகும். ஆக அது உள்ளே நுழையும் பொழுதுதான் நமக்கு பருவமழை மற்றும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தீவிரமடையும். அதாவது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நுழையும் பொழுது கிழக்கு காற்று எதிர்ப்பை சந்தித்து மழை பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு லேசான ஒரு சாரல் வந்திருக்கும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் பகுதிக்கு. அதே போல லேசான ஒரு சாரல். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை கிடைத்தது. கடலூர் மாவட்டத்திலையும் காட்டுமன்னார் கோவில், அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே முட்டம், அதனைத் தொடர்ந்து அது அப்படியே மணல்மேடு பகுதி வரைக்கும் ஒரு மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். இப்பொழுதும் அங்கே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் மாவட்ட கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளில். நாளை 25ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்கும். இப்படியே 27ஆம் தேதி முழுமையான ஒரு வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலும் 27ஆம் தேதியிலிருந்து. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல ஒரு சாரலையும் கொடுக்க தொடங்கும். 27 சாரலை விட 28 சாரல் கூடும். 28 விட 30, 29, 29 விட 30, 31 நல்ல ஒரு சாரலை கொடுக்க தொடங்கும். தமிழ்நாட்டிலும் 27க்கு மேல் வெப்பசலன இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். 1ஆம் தேதியிலிருந்து வலுவான தென்மேற்கு பருவமழை. இதில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு தினத்தில் கேரளாவிலே ஒரு பாதிக்கும் மழை, ரெட் அலர்ட் கொடுக்கும் மழை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆடிப்பெருக்கு தினத்திலே கேரளாவிலே, அதாவது ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அடிக்கடி ரெட் அலர்ட் கேரளாவுக்கு கொடுக்கும் வகையிலும், தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையிலும் வரக்கூடிய ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 8ஆம் தேதி வரைக்கும் இதில் 2, 3 உச்சபட்ச மழைப்பிடிப்பு கேரளாவில் கிடைக்கும். 2, 3, 4, 5 2, 3, 4 ஆகஸ்ட் 2, 3, 4, 5 அப்போது தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும். சாரல் மழைப்பிடிப்பு கணவாய் பகுதிகளில் கிடைக்கும். அது அங்கே பெய்யும் பொழுதே தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி ஏற்பட போகுதுங்க. தமிழ்நாட்டில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா, இலங்கையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு குளிர்வித்து, அதாவது மேற்கு காற்றை தடுத்து தேக்கி குளிர்வித்து கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. சரியா எல்லா மாவட்டங்களுக்குமே ஆகஸ்ட் 27க்கு மேலே வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும். இன்றைக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு என்று பலர் வேதனையுடன் கைபேசி அழைச்சிங்க. அதாவது வயலில் இருக்கக்கூடிய தண்ணீரும் வெப்பமடைந்து விடுகிறது, இதனால வேர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று நிறைய பேர் கேட்டீங்க. இந்த வெப்பம் என்பது இன்னும் 1-2 நாளில் குறைஞ்சிரும். ஒரு 2 நாள் மட்டும் இந்த வெப்பத்தை நீங்கள் தாங்கிக்கணும். 27ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக இந்த வெப்பம் குறைந்துடும். 26, 27 படிப்படியாக குறையும். இன்றைய வெப்பம் நாளைக்கு இருந்தாலும் நாளை மறுநாள் இருக்காது. 26 இருக்காது. 27 குறைஞ்சிடும். 28 முற்றிலுமாக குறைஞ்சிடும். 29, 30 நன்னும் குறையும். 1ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை. மதியத்திற்கு மேலே மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழைப்பொழிவு. ராமநாதபுரம், அதாவது தென் மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகிற மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் நாமக்கல், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி. என்ன சார் எங்களை ஒதுக்குறீங்க, திண்டுக்கலை ஒதுக்குறீங்க, திருப்பூரை ஒதுக்குறீங்க, கோயம்புத்தூரை ஒதுக்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. மழை உண்டு. நான் சொல்கிறது கனமழை பொழிவு, உறுதியான மழைப்பொழிவு, அடிக்கடி மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு, கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழைப்பொழிவு கிடைக்கக்கூடிய மாவட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும்.
நீலகிரி வால்பாறையில் நல்ல மழை இருக்கும். கணவாய் பகுதிகளில் சாரல் எட்டும். கணவாய் பகுதிகளை தாண்டி இந்த தாராபுரம் மற்றும் நெகமம் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் காற்று இருந்தாலும் அவ்வப்பொழுது அங்கேயும் மழைப்பொழிவு கிடைக்கும். அங்கே தான் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி குடிமங்கலம் இதெல்லாம். அங்கேயும் கூட மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்துலையும் மழை இருக்குது. தென் மாவட்டங்கள்லேயும் அந்த கயத்தாறு பகுதிகளுக்கும் மழை இருக்குது. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தையும் மழை இருக்குது. ஆனால் உறுதியாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கனமழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதை விட கூடுதலாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் அதை விட கூடுதலாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. ஆகஸ்ட் 1 முதல் 8 வரை. இதில் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 1 முதல் 8 வரை இருக்கும். இதில் குறிப்பாக 2, 3, 4, 5, 6 மிகன மழைப்பொழிவு இருக்குது. தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெட் அலர்ட்னா நான் சொல்வது அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கேரளாவிற்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மழை நிச்சயமாக கை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே காலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக மழை பெய்யும், நம்பிக்கையோடு இருங்கன்னு. ஆகஸ்ட் மாதத்தில் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் அதை நாம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோங்க. இன்றைக்கு அறிவிக்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கோம். மீண்டும் ஆகஸ்ட் 15 தீவிரமடையும்னு சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 15 தீவிரமடையக்கூடிய மழை இந்த ஆகஸ்ட் 1 8ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை பொழிவை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதுதான் அணைகளை நிறைய நிரப்பக்கூடிய மழை. அது மகாராஷ்டிரா, கோவா வழித்தடத்தில் நிகழ்வுகள் வரும். இப்போ குஜராத், பாகிஸ்தான் போகிறது, அப்புறம் மகாராஷ்டிராவிற்கும் அப்புறம் கோவாவிற்கும் செப்டம்பர் மாதத்தில் நேரடியாக கர்நாடகாவிற்கும் செப்டம்பர் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்திற்கும் நிறைய மழைப்பொழிவை கேரளாவிற்கும் நிறைய கொடுக்கும். கேரளாவிற்கு ஒரு எச்சரிக்கை இருக்குது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை. ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் சேர்த்து செப்டம்பர் அக்டோபரில் ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. அதுக்காக நான் இப்போ பெய்யலன்னு சொல்லலை. 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரக்கூடிய பெய்ய மழையே நிறைய இருக்கும், கனமழை இருக்கும். ஆனால் உங்களுக்கு அணைகளை நிரப்பணும் இல்லையா? அணைகளை திடீர்னு ஒரே நாளில் நிரப்படாது. இருந்த போதிலும் வயநாடு பகுதிகளுக்கு கனமழை, மிக கனமழை பொழிவு, கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அது காவிரி நீர்பிடிப்பு பகுதி. கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. கபினிலேருந்து நீர் வருவதற்கு மேட்டூருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கபினிக்கு இன்னொரு 5 TMC இருந்தால் போதும். 11,500 கனஅடி 5 நாள் பெஞ்சாலே போதும். 2 நாள் 22,000 23,000 கனஅடி 2 நாள் வந்தாலே கபினி நிரம்பிடும். ஆகவே கபினி நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் முதல் வாரத்தில். கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் எல்லா அணைகளுமே நிரம்புவதற்கு கணிசமான வாய்ப்பு. செப்டம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு நீர்வரத்தை நீலகிரி மாவட்ட மழைப்பிடிப்பு பவானிசாகருக்கும், கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய மழை கர்நாடக நிரப்பி தமிழ்நாட்டுக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் நிறைய மழைப்பொழிவை நீர்வரத்தை கொடுக்கும். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முன் 15 தேதி நிறைய மழை காத்திருக்கு. கேரளாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவே தெரியுது. கண்டிப்பாக பெய்ய வேண்டிய மழை எல்லாமே பொய்த்து விட்டு போகிவிடாது, கண்டிப்பாக சேர்த்து பொய்து. இப்போ குஜராத் எப்படி திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கோ அதுமாரி மகாராஷ்டிராவுக்கு இருக்கு, கோவாவுக்கு இருக்குது, கர்நாடகாவுக்கு இருக்குது, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்குது. செப்டம்பர் அக்டோபரில் எல்லாம் கேரளாவுக்கு இருக்குது. ஆக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. தயவு செய்து இந்த வெயிலை கண்டு அஞ்ச வேண்டாம். ஒரு 2 நாள் மட்டும் கொஞ்சம் மனதை தைரியமாக வச்சுக்கணும். இந்த வெயிலை கண்டு மனசை குழப்பி கொள்ளாமல், எல்லினோ உண்மைதான், இது வெயில் இப்படி அடிக்குது, அப்போ உண்மைதானோ இப்படி போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த வெயில் தென்மேற்கு பருவமழை திசை மாறி குஜராத் நோய் இருக்கிறதுனால இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கீங்களா சார் கூடாது. நாம் சொல்வது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் அதிக மழை இருக்குது, செப்டம்பர் அதிக மழை இருக்குது, அக்டோபர் மிக அதிக மழை இருக்குது, நவம்பர் டிசம்பர் மிக மிக அதிக மழைப்பொழிவு இருக்குது. அதை நம்ம சொல்கிறோம். தயவுசெய்து மழைநீரை சேகரிப்போம். வடகிழக்கு பருவமழை காலங்களுக்கு பெய்யக்கூடிய அந்த அதிக மழைப்பொழிவை, அதாவது அக்டோபர் 18 முதல் ஜனவரி 10 வரை பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்க. வலுவான நிகழ்வும் இருக்குது, சிறு நிகழ்வும் வலுவாக தரும்.
உயரழுத்தம் இருக்கக்கூடிய நீராவியை நீராக மாற்றுவதற்கு சாதகமாக அமையும். கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கு. ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஏரி குளங்களை அகலப்படுத்தணும், ஆழப்படுத்தணும், ஏரி குளங்களை புதிதாக உருவாக்கணும் மற்றும் கரையை வலுப்படுத்தணும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அதிக மழை, அதுலேயும் குறிப்பாக இலங்கையை ஒட்டி உள்ள தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, டெல்டா போன்ற பகுதிகள் இதெல்லாம் அதிக மழை இருக்குது. சென்னைக்கும் இருக்குது. ஆனால் அதை விட கூடுதல் மழை பிற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும், குறிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு அதிகம் இருக்குது. வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட அங்கேயும் நிறைய இருக்குது. ஆகவே மழைப்பொழிவு நிறைய இருக்குது. பொறுத்திருங்கள். இன்னும் சில நாட்கள் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு அரியலூர் மற்றும் கடலூரில் இருந்துகிட்ருக்கு. படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் தொடங்கிடும். 27 கொஞ்சம் நல்லா தொடங்கிடும். மாத இறுதியில் இன்னும் தீவிரமடையும். நல்ல மழை காத்திருக்கு. நம்பிக்கையுடன் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸோடு இணைந்திருக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.